ஈத் முபாரக். ஏப்ரஹாம், ஐசக், சாக்ரிஃபைஸ், வில்லிங்னஸ், ஒபீடியன்ஸ், இந்த எல்லா கீவேர்ட்ஸுக்கும் ஒரு அர்த்தம் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் தான் ஈத். ஏப்ரஹாம் தன்னுடைய வயோதிப காலத்தில் பெற்ற ஒரே ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்க வில்லிங்னஸாக இருந்தார். அவர் மவுண்டனுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஐசக் ஒன்றும் சின்ன பாப்பா இல்லை. ஐசக் வாஸ் 19 இயர்ஸ் அக்கார்டிங் டு பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ். அவருக்கு மவுண்டன் மேலே ஏறுற வரைக்கும் ஒன்றும் புரியல. என்ன அப்பா வந்து வுட் அண்ட் லாக்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு, ஆனால் எங்கே ஆடை காணா அப்படின்ற கேள்வி அந்த ஹில்லோட பேஸில் இருக்கும் போதே ஐசக்குக்கு இருந்திருக்கு. ஆனால் மவுண்டன் ஹில் டாப் போன பிறகு ஐசக் கேட்கும் போது அப்பாவோட ரெஸ்பான்ஸ் வச்சு அவர் புரிஞ்சுக்கிறாரு, தான் தான் அந்த பலி அப்படின்னு. அண்ட் அவர் ஸ்டோன் மேலே ஏறி படுக்கவும் தன்னை ஐசக்கும் ஒப்பு கொடுக்குறாரு. ஏப்ரஹாம் கயிறை வச்சு கட்ட பார்க்குறாரு. அண்ட் தென் வி நோ வாட் ஹேப்பன்ட். பட் இங்கே இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, போத் ஏப்ரஹாம் அண்ட் ஐசக் ரெண்டு பேருமே தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தாங்க. அந்த ஒப்பு கொடுத்தலின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை கண்டு அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு இன்னும் அன்பு கூர்ந்து இன்னும் பெரும் ஆசீர்வாதத்துக்கு அவங்க இருவரையும் தேர்ந்தெடுக்கிறாரு. கிறிஸ்து அந்த வம்சம் வழியாக பிறக்கிறாங்க. இஸ்ரேல்ன்ற ஒரு நேஷன் உண்டாகுது. நான் இஸ்ரேலைட்ஸ் ஆகிய நம்மளும் கர்த்தருக்குள்ள ஒரு பெருஞ்சாதியாராக, விசுவாசத்தின் கூட்டமாக, ஏப்ரஹாமின் குழந்தைகளாக இன்னைக்கு நிற்கிறோம். இந்த ஈதில் நம்ம ஏப்ரஹாம், ஐசக்கை பற்றி யோசிக்கும் போது கிறிஸ்துவை பற்றியும் யோசிக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஐசக்கை விட்டு வச்ச கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுக்க அவர் வந்து தீர்மானிக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் வில்லிங்னஸோட தன்னை ஒப்பு கொடுக்கிறார். உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் கிறிஸ்து சர்வாங்க தகன பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார் சிலுவையில். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி திருப்பி வரப்போகிறாரு. பட் ஆனால் அந்த சாக்ரிஃபைஸ், த ப்ராசஸ் ஆஃப் டெத், த ட்ரிபுலேஷன், ஏசப்பா நம்மளுக்காக he had to go through that. ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சொல்லும் போது ஏப்ரஹாம், ஐசக், ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிற போது God and Jesus is also having the same father and son relationship, the same kind of sacrifice, the same kind of love towards us mankind. He had to go through that. ஸோ இந்த ஈத் நம்ம இதை பற்றி யோசிக்கணும். கர்த்தருக்காக ஃபாஸ்டிங் பண்ணும்போது எதுவாக நம்மளுக்கு பிடிச்சதை விட்டு கொடுக்குறோம். பட் இட்ஸ் மோர் தேன் தட். நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கென வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்மள உலக ஆசீர்வாதங்களும் உலக மேன்மைகளையும் பலி கொடுப்போமா? கிறிஸ்துக்குள்ள வாழ, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க நம்ம கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க.